ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த கட்டத்தில் நம்ம சேனலை கொண்டு போகிறது வேறு தான் இருக்குது. சரி, வர விஷயத்துக்கு போகணும். தமிழ்நாட்டையே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள்னு பார்த்திங்கன்னா, இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிர சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு சம்பவம். இது ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சியில் சில மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் மிக முக்கியமான சம்பவம் பார்த்திங்கன்னா, சென்ற ஆண்டு மாக்காணத்தில் நடந்த சம்பவம், இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம். இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக விழுப்புரம் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை செயற்பட்டுருக்கிறதாக அரசு தரப்பு சொல்லுது. கல்வராயன் மலை எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். கல்வராயன் மலை விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு இடையிடப்பட்ட பகுதி தான் இந்த கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலைங்கிறது பார்த்திங்கன்னா, பாரம்பரியமான ஒரு சில அந்த இருக்கக்கூடிய மலைப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இயற்கை வளங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி சில ஆட்கள் ஊறி இருக்காங்க. அங்கே சில ஆட்கள் என்ன பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இது காலங்காலமாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் முன்னாடி விழுப்புரம் மாவட்டமும் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் அதுக்கு அடிவாரத்தில் கள்ளச்சாராயம் காட்சி வித்துட்ருக்கிறதாக அரசுக்கு ஏற்கனவே தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டை பண்ணுவாங்க, ஆனால் யாரும் சிக்க மாட்டாங்க. அப்படி தான் தகவல் கொடுத்தாங்க அரசாங்கம். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சே தான் நடக்குது. கடந்த ஒரு 10 வருடங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே கல்வராயன் மலையில் தான் அதிகமான கள்ளச்சாராயங்கள் பிடிபட்டுருக்கிறதாக காவல்துறை சொல்லுது. ஆனால் காவல்துறை இந்த நடந்த நிகழ்வுக்கு எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்களா தான் எட்ட வச்சு நடத்தக்கூடிய ஒரு உண்மை. ஏன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுனா இந்த மாரி ஒரு போராட்சி மூணு நடந்திருக்காது கள்ளக்குறிச்சியில். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய மாவட்டம் தான் ஆரம்பத்தில் கள்ளக்குறிச்சி. ஏன்னா ஆரம்பத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்துச்சு, இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரையும். ஸோ இந்த விழுப்புரம்ங்கிறது பார்த்திங்கன்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், மரக்காணம், இந்த சின்ன சேலம் போன்ற பகுதிகள், இந்த பக்கம் ரிஷிவந்தியம் போன்ற இடங்கள், விருத்தாச்சலம் போன்ற வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சியோட தண்டகம் அதுவும் போயிட்டு தான் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அதிகமான ஒரு சாலையை காய்ச்சக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வந்துட்டுருக்கு. இது அரசாங்கம் உடனே கண்டுபிடிச்சி இதோடைய ஆதி அந்தத்தை அடக்கணும். ஏன்னா ஏற்கனவே டாஸ்மாக் அரசாங்கத்தை வச்சு எல்லாரையும் குளிக்க வச்சு தமிழ்நாட்டை பல விதைகளை உருவாக்குற மாதிரி மாறிட்டு இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுது. இதோட இந்த பிரச்சனையும் இறங்கியிருக்கு. அதை இழிவுத்தரம் கொண்டு அரசாங்கம் நினைக்கணும். இதுதான் அவங்க நினைப்பாரு. கள்ளச்சாலை மட்டும் இல்லை, மதிவிலக்கு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறணும். ஏன்னா இன்றைக்கி படிப்பில் முன்னேறியாச்சு, சுகாதாரத்தில் முன்னேறியாச்சு, எந்த ஒரு விஷயத்துக்கும் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணம் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு முன்னுதாரணமாக போயிட்டுருக்கு. ஏன்னா கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. தயவுசெய்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் நடந்த விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தால் கள்ளக்குறிச்சி இருக்கிற மாவட்டத்தில் இந்த மாதிரி சாராய தொழில் யாராவது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் சட்டவிரோதமாக யாராவது சாராயம் காய்ச்சுறாங்க, கள்ளச்சாராயத்தில் அவங்க போதை பழக்கம் என்னென்ன பண்ணுறாங்க, போதை வசதி என்ன நடந்துகிட்ருக்கு, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காவல்துறை நிலையில் இருக்கக்கூடிய திரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து பண்ணுவார். ஏன்னா இப்போ தான் 40க்கு 40 39 தமிழ்நாடு 40க்கு 40 ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி எடுப்பீங்க. அதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசான்னு சொல்லி எதிர்கட்சி கேட்குறாங்க. இந்த நிலைமையை நீங்கள் கொண்டு அடக்கி இந்த கல்வராயன் மலை ஒரு இயற்கை சார்ந்த சூழலாக இருந்துகிட்டு இருக்கிற நிலைமைக்கு மீண்டும் இந்த இயற்கை சார்ந்த சூழலாக மாற்றுறது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குது.
இந்தமாரி சமூக வலைதளங்கள் யார் எந்த கட்சியில் யார் இருந்தாங்களோ அவங்கள உடனடியாக குண்டாஸ் போட்டு உள்ளே தள்ளணும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பேதம் இல்லாமல் பண்ணாலும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்தமாரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். இதை பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் முடிக்கிறேன். இனி ஒரு கள்ளச்சாராயம் மரணங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறாங்க. கள்ளச்சாராய இயக்கத்தில் நம்பக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் மற்ற சார்ந்த குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல். கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்த மக்களுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். வேண்டுகிறேன். இனி இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இயற்கை வழியில் போய்விடக்கூடிய இந்த ஆத்மாக்கள் பெயராக இனி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதோட முடிக்கிறாங்க.